திருவிழாக்களில் ஒன்றான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய சித்திரை திருவிழாவில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா என்பது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் 13 நாட்கள் திருவிழாவாகவும், கள்ளழகர் கோவிலிலே ஒரு 10 நாட்கள் திருவிழாவாகவும் நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து 25 கிலோ தொலைவில் இருக்கக்கூடிய அழகர்மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோவில், கள்ளழகர் கோவில் தான் தற்போது கள்ளழகர் திருக்கோலத்தில் மதுரையை நோக்கி கள்ளழகர் புறப்பட்டு இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய உற்சவரான சுந்தரராஜ பெருமாள் 12 மாதங்களிலும் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் சுந்தரராஜ பெருமாளாக பல்வேறு அவதாரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த சித்திரை திருவிழாவில் தான் கள்ளர் திருக்கோலத்தில் மதுரையை நோக்கி புறப்படுகிறார். இங்கிருந்து அழகர்மலையிலிருந்து கள்ளர் திருக்கோலத்தில் தங்கப்பள்ளக்கில் எழுந்தருளி வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கள்ளழகரை வழி அனுப்புவதற்காக இந்த சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். கோவிலிலே பிற்பகல் முதல் குவிந்த வண்ணம் வழிநெடுகிலும் கள்ளழகரை வழி அனுப்பி வைக்கக்கூடிய வைபவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய வைபவமானது வருகின்ற மே 12ஆம் தேதி அதிகாலை 5:45 மணியிலிருந்து 6:05 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. இந்த விழாவிற்காகத்தான் கள்ளழகர் தங்கப்பள்ளக்கில் அழகர் மலையில் இருந்து தற்போது மதுரையை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். கோவிந்தோ கோவிந்தோ எனும் பக்தர்களின் பக்தி கோஷ முழக்கத்துடன் அழகர் கோவிலிருந்து கள்ளழகர் மதுரையை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா மே 8ஆம் தேதி கள்ளழகருக்கு காப்பு கட்டுதலுடன் அந்த திருவிழாவானது தொடங்கி இருக்கிறது. மே 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் காலை மற்றும் மாலை நேரத்தில் கள்ளழகர் தோளுக்கு நீயால் நிகழ்வுக்காக கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள் வைபவத்திற்காக அழகர் மலையிலிருந்து மதுரை நோக்கி தற்போது புறப்பட்டு இருக்கிறார். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாகத்தான் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய வைபவம் நடைபெற்று வருகிறது. அழகர் கோவிலில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் எழுந்தருளி தற்போது மதுரையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளி இருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு, சக்கரம், வில், வாள், கதை என பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார். அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது. பக்தர்களின் அபாய குரல் வந்தால் கன நேரம் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரத்யேக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள். மதுரையை நோக்கி புறப்படும் கள்ளழகரை மதுரைக்கு வழி அனுப்புவதற்காக அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். சுந்தரவள்ளி யானையானது முள்ளே செல்ல கள்ளழகர் புறப்பட்டு மதுரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். அழகர் கோவிலில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பசாமி சன்னதி முன்பாக எழுந்தருளிய கள்ளழகர் கருப்பசாமியிடம் உத்தரவு பெற்று மாலை சாற்றி அங்கிருந்து மதுரை நோக்கி புறப்படுகிறார். அதற்கு அடுத்ததாக மதுரை அழகர் கோவிலிருந்து மதுரை வண்டியூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மண்டபப்படிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தொடர்ச்சியாக இரவு முதல், அதாவது தற்போது இப்பொழுது புறப்பட்ட கள்ளழகர் விடிய தனது பயணத்தை நிறுத்தாமல் வந்து கொண்டிருப்பார். இடையிலேயே அப்பன் திருப்பதி, கள்ளந்திரி உள்ளிட்ட பல கிராமங்களிலே இருக்கக்கூடிய மண்டபப்படிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதிகாலை 6 மணிக்கு, நாளை காலை 6 மணிக்கு மதுரை 3 மாவடி வந்தக்கூடிய கள்ளழகருக்கு அதிலிருந்து இரவு வரைக்கும் எதிர் சேவை நிகழ்வானது நடைபெறுகிறது. அதாவது மதுரைக்கு வரக்கூடிய கள்ளழகரை விளக்குகள் ஏந்தி பெண்கள் வரவேற்குவதுதான் எதிர் சேவை என கூறப்படுகிறது. அதாவது தங்களுடைய விளக்குகளை கையில ஏற்றி கள்ளழகரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வானது காலை 6 மணியில் தொடங்கி மாலை வரைக்கும் நடைபெறும். வழியெங்கும் இருக்கக்கூடிய மண்டபப்படிகளில் எழுந்தருளி காட்சி தந்த கள்ளழகர் நாளை இரவு தல்லாகுளத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலிலே தங்குகிறார். அங்கு திருமஞ்சனம் அவருக்கு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடிக்கொண்டு தங்க குதிரை வாகனத்திலே இருந்து அதிகாலை, அதாவது திங்கட்கிழமை அதிகாலை 12 மணி அளவிலே வைகை ஆற்றை நோக்கி புறப்படுகிறார். தங்க குதிரை வாகனத்தில் புறப்படும் கள்ளழகர் அருகில் இருக்கக்கூடிய 1000 முன் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதிலே அவருக்கு தீபாராதனை காட்டப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோவிலிலும் அவர் மாலை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து மக்கள் கூட்டத்தின் நடுவே மெல்ல மெல்ல நகர்ந்து வைகை ஆற்றை நோக்கி வருகிறார்.
அதிகாலை 5:45 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக வைகை ஆற்றுக்குள் கள்ளழகர் எழுந்தக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த திங்கட்கிழமை அதிகாலை நடைபெறக்கூடிய நிகழ்வை பார்ப்பதற்காக பல லட்சம் மக்கள் வைகை ஆற்றை நோக்கி வந்தவண்ணம் இருப்பார்கள். நாளை மாலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் மக்கள் கூட்டம் வந்த வண்ணமே இருக்கும். மதுரை மட்டுமல்லாது அருகிலுள்ள மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் கூட இந்த அழகரை தரிசனம் செய்வதற்காக மக்கள் வந்த வண்ணமே இருப்பார்கள். இந்த நிகழ்வுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நிர்வாகம், அழகர் கோவில் நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி, காவல்துறை இணைந்து பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் வசதிக்காக உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தெற்கு ரயில்வேயின் சார்பிலே சிறப்பு ரயில் ஒன்று இயக்கப்படுகிறது. அந்த ரயிலானது இன்று இரவு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நாளை காலை மதுரை வந்தடைகிறது. மீண்டும் திங்கட்கிழமை இரவு மதுரையிலிருந்து புறப்பட்டு தாம்பரம் செல்கிறது. இப்படி முதல் முறையாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா, மிகப்பெரிய திருவிழா. இந்த திருவிழாவிற்காகத்தான் அந்த கள்ளழகர் மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். திங்கட்கிழமை கள்ளழகர் வைகாற்றில் இறங்கிய பின்பு அதற்கடுத்ததாக தீர்த்தவாரி நிகழ்வு என்று சொல்லப்படுகிற தண்ணீர் பீச்சல் நிகழ்வானது நடைபெறுகிறது. அல்ல மதுரைக்கு வரக்கூடிய கள்ளழகரை பக்தர்கள், விரதமிருந்த பக்தர்கள் கள்ளழகர் வேடமிட்டு அவரை நோக்கி தண்ணீர் பீச்சக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மண்டபங்களிலே எழுந்தருளிய கள்ளழகர் வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலிலே தங்குகிறார். அதற்கு அடுத்த நாள் காலையில் சேஷ வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து பிற்பகலிலே தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டு அதற்கு அடுத்ததாக மண்டுவ முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டுவ முனிவருக்கு சாப விமோசனம் அளித்து அங்கிருந்து ராமராயர் மண்டபத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து அவருக்கு அடுத்த நாள் காலை வரைக்கும் விடிய விடிய தசாவதார நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. 11 அவதாரங்களிலே கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இறுதியாக அதிகாலை மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி அந்த உலா வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பிற்பகலிலே ராஜாங்க அலங்காரத்தில் ஆனந்தராயல் பல்லக்கில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் அங்கிருந்து மீண்டும் அழகுமலையை நோக்கி அந்த வந்த வழித்தடத்திலே பயணப்படுகிறார். அந்த ஏற்கனவே கள்ளழகர் மே 12ஆம் தேதி இறங்கிய வைகை ஆற்றுக்குள் மீண்டும் தடம் பார்க்கும் நிகழ்வானது நடைபெறும். அதே அந்த பல்லக்கில் வரக்கூடிய கள்ளழகர் மீண்டும் ஆற்றுக்குள் இறங்கி அங்கு தீபாராதனை காட்டப்பட்டு மீண்டும் அங்கிருந்து அவர் புறப்படுகிறார். அங்கு இருக்கக்கூடிய மன்னர் சேதுபதி மண்டபப்படியில எழுந்தருளக்கூடிய கள்ளழகருக்கு திருமஞ்சனம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பூப்பல்லாக்கு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அதே பூப்பல்லக்கில் அழகர் மலையை நோக்கி புறப்படுகிறார். வழிநடுக்கிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படியில் மீண்டும் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் 10:25 மணிக்குள்ளாக தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு வந்தடைகிறார். இப்படி ஒரு 10 நாள் திருவிழாவாக, சிறப்பு திருவிழாவாக இந்த கள்ளழகர் வைபவ திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. பத்மநாபன், முழுமையான தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காண்போம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ். இப்போ சீரியஸான நோயெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கேட்குற லட்சக்கணக்கான பில்லுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மொத்த லைஃப் சேவிங்கும் காலி ஆயிடுது. ரிஸ்க் எடுக்காதீங்க. பாலிசி பஜார்ல 1 கோடிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. மாசம் வெறும் 360 ரூபாயிலிருந்து ஆரம்பம். குஷியாய் ருசி ருசியாய் சுவையாய் இயற்கையின் பொற்காலம்